உதயநிதி சார் அவரோட பேக்ரவுண்ட் எல்லாருமே உங்களுக்கு தெரியும். ஒரு தடவை ஹலோ சொன்னேன், இன்னொரு தடவை அவரே வந்து நான் இந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கும்போது ஹலோ சொல்லிட்டு போனார். அப்போ மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டேன், உள்ள ஃப்யூச்சர் சீஃப் மினிஸ்டருக்கு நம்ம ஹலோ சொல்கிறோமோ. நிறைய விஷயங்கள் சொன்னால் நம்ப கூட முடியாது. நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் அவர் ஆர்ட் டைரக்டர் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு வாட்டி அவர் கூப்பிட்டு செட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லி அவர் பண்ணார். இப்போ வந்து இன்னைக்கு வந்து ஒரு பேசிக் டாபிக் வந்து இன்னைக்கு பைரசி 8 to 9% தான் வந்து ஆன்லைன் டிவிடியோட மார்க்கெட். மீதி வந்து எடிட் சார் மாதிரி டைரக்டர்ஸ் இல்லை, உண்மையாகவே விஷயம் தெரிஞ்ச டைரக்டர்ஸ் இல்லை. அவங்க மாதிரி இருந்தாங்கன்னா நம்ம எந்த ஆன்லைனை பார்த்தோம் எந்த டிவிடியும் பார்த்தோம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தியேட்டரில் கண்டிப்பாக ஜனங்க வந்து பார்ப்பாங்க. ராஜேஷ் சார் வந்து ஓரளவுக்கு என்னோட ஃபஸ்ட்டு படங்கிறதுனால பாடி லாங்குவேஜ் தான் சொல்லி தருவார். எஸ்ஆர் பிரபாகர் சார் ரொம்ப சீரியஸான ஒரு டேரக்டர், இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி தருவார். அகமது வந்து கரெக்டாக என்ன வேணுமோ அப்படின்வார். ஆனால் இவர் வந்து உதயநிதி சார் அவரோட பேக்ரவுண்ட் எல்லாருமே உங்களுக்கு தெரியும். அவர் 2 தடவை நான் மீட் பண்ணியிருக்கேன். ஒரு தடவை ஹலோ சொன்னேன், இன்னொரு தடவை அவரே வந்து நான் இந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கும்போது ஹலோ சொல்லிட்டு போனார். அப்போ மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டேன், உள்ள ஃப்யூச்சர் சீஃப் மினிஸ்டருக்கு நம்ம ஹலோ சொல்கிறோமோ அப்படின்னு. அப்போ நான் பயந்துட்டேன். இருக்கலாம் இல்லை பாலிட்டிக்ஸில் ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் நான் இருக்கிறனோ இல்லையா நான். ஆனால் சப்போஸ் இருந்தேன்னா அது கூட ஆக்ட் பண்ணியிருக்கேன், நான் என்ன கூட ஆக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் இல்லை. இந்த எல்லா சான்ஸ் கொடுத்தது உதயநிதிக்கும் எழுதி சாருக்கும் தேங்க்யூ. இப்போ வந்து இன்றைக்கி வந்து ஒரு பேசிக் டாபிக் வந்து இன்றைக்கி பைரசி அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் சினிமா வந்து ரொம்ப குறைவாக ஓடுது அப்படின்னு. என்னுடைய பர்சனல் ஃபீலிங் என்ன அப்படின்னா 8 to 9% தான் வந்து ஆன்லைன் டிவிடியோட மார்க்கெட். மீதி வந்து எடிட் சார் மாதிரி டைரக்டர்ஸ் இல்லை, உண்மையாகவே விஷயம் தெரிஞ்ச டைரக்டர்ஸ் இல்லை. பகட்டே இல்லாமல் விஷயத்தை உள்ளே தெரிஞ்சுக்கிட்டு, எடிட்டிங் தெரிஞ்சுக்கிட்டு, டப்பிங் தெரிஞ்சுக்கிட்டு, ஸ்க்ரீன் பிளே தெரிஞ்சுக்கிட்டு, சைலண்ட்டாக படம் எடுத்து அழகாக இதுதான் ஜனங்க கேட்குறாங்க, இந்த பட்ஜெட்குள்ளே எடுத்தாகணும் அப்படின்னு இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டை எந்த விதமான பிரச்சனை கொடுக்காம அழகாக டேபிள் மேலே உட்கார வச்சு அது ஒழுங்குபடுத்துகிற விதம் இருக்குது எக்ஸ்ட்ராடினரி. அதுக்கு நல்ல ரைட்டர்ஸ் வேறு அவங்களுக்கு கிடச்சிருக்காங்க. சூப்பர்பான மேட்டரு இது. வந்து எனக்கு எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பீரியன்ஸ். என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னால் ஃப்யூச்சரில் தேவை நம்மளுக்கு எழில் சாரி மாதிரி ஒரு 10 டைரக்டர் 15 டைரக்டர் படங்கள் ஓடுறதுக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 டைரக்டர்ஸ் மட்டும் தான் இருக்கிறாங்க. அவங்க மாதிரி இருந்தாங்கன்னா நம்ம எந்த ஆன்லைனை பார்த்தோம் எந்த டிவிடியும் பார்த்தோம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தியேட்டரில் கண்டிப்பாக ஜனங்க வந்து பார்ப்பாங்க. இந்த படம் எடுக்கும் போது எல்லாருமே பெரிய ஆர்டிஸ்ட்டு. ஸோ காம்பினேஷன் ஷாட்ஸில் வந்து எக்கச்சக்கமான கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. நான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன், இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு அப்படின்னு. டேக் 2க்கு மேலே போகாது. நான் டைரக்டரை பற்றி திங்க் பண்ணுவேன், இவ்வளோ மானிட்டர் மேலே உட்காந்துட்டு இவ்வளோ பொறுமையாக இருக்கிறாரு, இது எப்படி வரப்போகுது அப்படின்னு. இது ஒரு தடவை இல்லை, ஒரு 2-3 தடவை பெரிய பெரிய ஷார்ட்ஸில் இதை நான் கவனித்தேன். எனக்குள்ளேயே ஒரு கன்ஃபியூஷன், இது என்ன பண்ணுவார், எல்லாருமே பெரிய ஆர்டிஸ்ட்டு அவங்கவுங்க க்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க, கையா முய்யான்னு முருகன் மட்டும் பாவம் கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க, எல்லாருக்கும் டைலாக் கற்றுக் கொடுத்துக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் டப்பிங்கில் பார்க்கும்போது நான் அசந்து போயிட்டேன் அதோடைய ஃபார்மேஷன். அப்போ தான் தெரிஞ்சது எனக்கு, அந்த மானிட்டர் பின்னால் உட்கார்ந்துருந்தது ஒரு பொறுமைசாலி கிடையாது, ஒரு புத்திசாலி, ஒரு ஃபென்டாஸ்டிக்கான எடிட்டர். இன்றைக்கி ஏன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாருன்னா, ஒரு நல்ல எடிட்டரால் மட்டும்தான் நல்ல ஸ்க்ரீன் ப்ளே பண்ண முடியும். எடிட்டிங் தெரியலன்னா ஸ்க்ரீன் ப்ளே பண்ணவே முடியாது. நிறைய பேர் ஸ்க்ரீன் ப்ளே பண்ண வந்துட்டு எடிட்டிங் தெரியாமல் எனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். கேமரா ஆங்கிளும் சரி, எடிட்டிங் பேட்டர்னும் சரி, நீங்கள் என்ன வேணால் நடிங்கடா, நீங்கள் என்ன வேணால் பேசுங்கடா, டேபிள் கிட்ட என்கிட்ட தான் வரப்போகுது, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றது நான் டப்பிங்கில் பார்த்து அசந்து போய் எழில் சாரோட சக்ஸஸ் எங்கே இருக்குது அப்படின்றது எனக்கு புரிஞ்சு போச்சு. எழில் சார் வந்து எதுவுமே சொல்லித்தர மாட்டார். இதான் சீனி போங்க நடிச்சிருங்க அப்படின்ட்டு. எனக்கு ஃபஸ்ட் டே தான் வந்து பயங்கரம் பதட்டம் ஆயிடுச்சு. நானும் சூரியன் முல்லை கோதனம் இந்த ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரி ஒரு சீன் பேப்பர் கொடுத்துட்டு நான் கேமரா வச்சு போய் நடிங்க அப்படின்ட்டாரு.
நான் என்ன சூரியன் போய் கேட்டேன், என்னங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு, என்ன பண்ணுறோம் கரெக்டாக பண்ணுறோம்னா அப்படிதான் வாங்க ஆக்ஷன் மட்டும் தான் சொல்லுவாரு, கட்டு சொல்ல மாட்டார். நம்மளே புரிஞ்சுக்கணும் கட்டு அப்படின்னு. நிறைய விஷயங்கள் சொன்னால் நம்ப கூட முடியாது. நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் அவர் ஆர்ட் டைரக்டர் நினச்சிட்டு இருந்தேன். அவர் எனக்கு தெரியல, ரெஜிஸ்ட்ரி ஆகல. அவர் தான் ஆர்ட் டைரக்டர் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு வாட்டி அவர் கூப்பிட்டு செட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னேன். அவரும் பண்ணார். அதை ஒரு நாள் வந்து ஷூட்டிங் முடிஞ்சு ஒரு நாள் சாங் முடிஞ்சோடனே டேரக்டர்கிட்ட சொன்னேன், சார் அவர் மட்டும் நான் ஆர்ட் டைரக்டர் நினச்சிட்டு சார், அவருங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் தெரியல சார். அப்படியா சார், சிஸ்டர் கேட்டார். அப்போ கேட்டேன், சார் யார் சார் அவர் பேர் என்ன சார்? அவர் பேர்லாம் எனக்கு தெரியாது சார். அவர் அதை சிரிச்சுக்கிட்டே சொன்னார். அது அவ்வளோ ஒரு கூலான ஒரு டைரக்டர் நான் பார்த்ததே கிடையாதுங்க. ராஜேஷ் சார் வந்து ஓரளவுக்கு என்னோட ஃபஸ்ட்டு படங்கிறதுனால பாடி லாங்குவேஜ் தான் சொல்லி தருவார். எஸ்ஆர் பிரபாகர் சார் ரொம்ப சீரியஸான ஒரு டேரக்டர், இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி தருவார். அகமது வந்து கரெக்டாக என்ன வேணுமோ அப்படின்வார். ஆனால் இவர் வந்து அவ்வளோதான் ஆக்ஷன் பண்ணதான் சொல்லுவார். இன்ஃபேக்ட் ரெஜினாவே நிறைய இடத்துல கட்டெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது ஒரு நான் சூரியன் கேட்டேன், இது கரெக்டாக நம்ம பண்ணுறது கரெக்டாக அப்படின்னு. ஆனால் அது வந்து தனியாக ஒரு கான்ஃபிடென்ஸு நம்ம கிட்டேருந்து ஏதோ ஒரு விஷயம், அது புதுசாக ஒன்று எடுத்துகிட்டு வருது. அது இப்போ எடிட் பண்ணி பார்க்கும்போது அது தெரியுது. ஸோ அதில் எனக்கு கூட நிறையா கோஆப்ரேட் பண்ணது வந்து ரெஜினா தான். அந்த சாங் இப்போ எம்புட்டு இருக்கிற ஆசை வந்து பாவம், அந்த ஒரு பெரிய மன்சூர் என்ன சொன்னாங்க, அந்த ஒரு தண்ணி ஊற்றி அதில் உட்கார வச்சிட்டோம் அப்படின்னு. அவங்களுக்கு தெரியாது, அந்த அதை பார்க்கறதுக்கு எவ்வளோ கூட்டம் வந்து தெரியுமா. நான் அந்த சாங் இருக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன். என்னோட இன்னொரு படத்தோட கேமராமேன்லாம் கிளம்பி வந்துட்டார், பாலசுப்ரமணியன் சார். ஸோ தேங்க்யூ ரஜினா. அந்த பாட்டு அவ்வளோ நல்லா வந்திருக்குன்னா அதுக்கு அவங்க ஒரு மெயின் ரீசன். இமான் பிரதர், அவருக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி கேட்டேன், பிரதர் கதை கேட்டிங்களா அப்படின்னு. அப்போ சொன்னார், ஃபஸ்ட்டு டைம் வெயில் சார் கதை சொல்லியிருக்காரு எனக்கு, கவலைப்படாதீங்க அப்படின்னாரு. அதே மாதிரி சூப்பர் ஹிட் சாங்ஸ் ராதா கடை சாந்தி, இது உங்களுக்கு நேரம் எடுத்த பிரபதி சொன்னீங்க. சரி விடுங்க, அடுத்த 2 படத்துக்காக மியூசிக் கொடுக்கணும். தேங்க்யூ பிரதர். சூரியனை ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் கமிட் ஆனது வந்து கௌரவ் படம் தான் ஃபஸ்ட்டு கமிட் ஆனது, லைக்காவோட ப்ரொடக்ஷன் தான். அதுக்கப்புறமா வந்தது தளபதி, பொதுவாக மனசங்கம், தேர்தல். அதுக்கப்புறமா தான் இந்த படம் கமிட் ஆனது. ஆனால் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகிறது இந்த படம். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, எழில் சாரோட ஸ்பீடு. அவர் வந்து ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர். 40 நாள் சொன்னார். அது தெரிஞ்சு 40 நாள் கூட என்னால் தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அந்த டான்ஸ் ஒரு 2-3 நாள் எக்ஸ்ட்ரா ஆச்சு. ஸோ இந்த படமாக இருக்கட்டும், இதுக்கு அடுத்த 3 படமும் கமிட் ஆகும்போது 2 பேரும் பேசிக்கிட்டோம், இது கண்டினியூஸாக 3 படம் பண்ணும்போது ஒரே மாதிரி இருந்துருமோ அப்படின்னு. ஆனால் அது இல்லை, அது 2 பேரும் கான்ஷியஸாக எடுத்த டிசிஷன் தான். அவரோட ட்ராவல் பண்ணது ஒரு நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். தேங்க்ஸ் பிரதர். மன்சூர் சார் வந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் சார். என்னன்னா கேப்டன் பிரபாகர் தான் அவங்களுடைய அந்த கேரக்டர் பார்த்து நான்லாம் பிரமிச்சு போய் உங்களுக்காகவே அந்த படம்லாம் 2 வாட்டி 3 வாட்டி பார்த்துருக்கேன். ஸோ உங்களோட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் சார். அண்டு நாங்கள் பண்ண எல்லா அடாவடித்தனத்தையும் பொறுத்துக்கிட்டு நான் ஏன்னா சாரும் கட்டு சொல்ல மாட்டார், ஆளாளுக்கு ஒரு பஞ்ச் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சூரியன் ஒன்று சொல்லுவார், அதை கவுண்டர் பண்ணதுக்கு யோகி பாபு ஒன்று சொல்லுவாப்புல. மன்சூர் சார் ஒரு பாதி நேரம் அருவாலோடய வருவார். அது டம்மி அருவால் வந்து உடச்சு போட்டார். இல்லை நாங்கள் ஒரிஜினல் அருவால் கொடுக்குறா, இவனுங்க ஆளாளுக்கு ஒன்று பேசுகிறானுங்க, நான் கட்டாம கூட மாட்டேன். அவர் அந்த கேரக்டராகவே இருந்தார். அதுக்கு நல்ல ரோபோ ஒன்று ஒன்று சொல்லுவார். ரவி மரியா சார் அந்த சீனில் அவர் இருப்பார், அவர் ஒரு பயங்கரமாக ஓட்டுவார். ஸோ எங்கள் எல்லாரையும் பொறுத்துக்கிட்டதுக்கு தேங்க்யூ சார். அப்புறம் இவ்வளோ நேரம் ஸ்டேஜில் உட்கார வச்சதுக்கும் ரொம்ப மன்னிச்சுங்க. ஒரு மூமெண்ட் எனக்கு வரவே இல்லை. மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர் வந்து, சார் இன்னும் ஹெவியாக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். மாஸ்டர் எனக்கு இவ்வளோ தான் மாஸ்டர் வரும், எடுத்துக்கோங்க மாஸ்டர் அப்படின்ட்டு நான். அப்போ இவங்க வந்து, நான் ஒரு சின்ன சீக்ரெட் சொல்லட்டுமா அப்படின்னாங்க. அப்புறம் சொன்னாங்க. அப்புறம் நான் ஆடினேன், அவங்க சொன்ன மாதிரி ஆடினேன். மாஸ்டர் ஓகே அப்படின்ட்டாரு. சொன்னாங்க பார்த்தீங்க அப்படின்னா சொன்னேன், முதல் நாளே சொல்லி சொல்ல வேண்டியதாங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் முதல் 2 நாள் வந்து பேசவே இல்லையே அப்படின்னாங்க. ஸோ தேங்க்யூ. ஜிலேபி நானும் ஜாங்கிரியா நானும் அவங்களும் ஒன்றா தான் அறிமுகமானோம் ஒரே படத்தில். ஸோ கண்டினியூஸாக அடுத்தடுத்த படங்கள். மன்சூர் சார் வந்து இந்த படத்தில் டான்ஸ் ஆடிருக்காரு. அந்த லாலா கடை சந்தியில் ஆடியே ஆவேன்னு சொல்லி எனக்கு நான் டான்ஸ் ஆடணும்னு சொல்லி
ஆடினாரு. அது அந்த சீக்கிரம் தான் சார், எது பண்ணாலும் நல்லா கொஞ்சம் ஹெவியாக பண்ணுங்க அப்படின்னாங்க. வேற ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச சீக்கிரட்டாக தான் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்துக்கு பின்னாடி மே 12ஆம் ரிலீஸு. நல்லா இருந்தால் அன்றைக்கே எழுதுங்க, நல்லா இல்லைன்னா 3 நாள் தள்ளி கழிச்சு விமர்சனம் எழுதுங்க. கண்டிப்பாக அவங்க எல்லாரையும் இந்த படம் திருப்திப்படுத்தும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.